மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் குறிப்பாக கலைகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அந்த கலைகளில் இயல், இசை, நாடகம், தற்காப்பு, இப்படி எண்ணற்ற கலைகள், 64 கலைகள். அதில் ஜோதிடமும் மருத்துவமும் தற்காப்பும் பிரதானமானது. ஒரு கலைகள் மூலமாக தான் மக்களினுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கலாச்சாரம் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களை பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கலைகள் மூலமாகத்தான் கிடைக்கும். கலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எதற்காக இந்த கலைகள் சார்ந்த விஷயத்தை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் என்றால், இப்போ ஜோதிடமாகட்டும், மருத்துவமாகட்டும், வேறு எந்த கலைகள் ஆகட்டும், ஒரு சில காலகட்டங்களில் அந்தந்த கலை சார்ந்த விஷயங்களுக்கு நலவாரியம் அமைக்கப்பட்டது. இப்போது ஜோதிடர்கள் நலவாரியம், அந்த நலவாரியம்னா அதற்கு ஒரு தலைவர் இருப்பார். மரபு சார்ந்த, குறிப்பாக தமிழகத்திலே சித்தர்கள் மரபு அதிகம். மரபு சார்ந்த மருத்துவம், மரபு சார்ந்த மருத்துவர்கள், அவர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்டு இருந்தது. பிறகு எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது. இப்படி கலைகள் அத்துணைக்குமே ஒரு நலவாரியம் அமைத்து அந்த நலவாரியத்தை நிர்வகிக்கக்கூடிய நியமன பணியாளர்களை வைத்து, தலைவர்களை வைத்து நலவாரியம் அமைத்தால் கலைகள் அழியாமல் காக்கப்படும். இந்த கலைகள் அழியாமல் காத்தால்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கல்வி, நம்முடைய நாகரிகம், நம்முடைய அறிவு, வானசாஸ்திரம், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல்வேறு அறிவு இந்த நலவாரியத்தின் மூலம் காக்கப்பட வேண்டும். நலவாரியம் அமைப்பதன் மூலமாக கலைஞர்கள், அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு உயரிய அந்தஸ்து கிடைக்கும். ஆகவே தயவு செய்து இதனை தாங்கள் பரிசீலனை செய்து நலவாரியம் அமைக்க, குறிப்பாக ஜோதிடம், மருத்துவம், பல்வேறு கலைகளுக்கு நலவாரியம் அமைத்து அந்த கலைகளையும் கலைஞர்களையும் காப்பாற்ற வேண்டுமாய் வேண்டுகோள் வைக்கின்றோம்.